இருக்கக்கூடிய மெயின் பேஸ் இதுல இருக்கிற மெயின் பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் வந்து டீட்டெயில்ஸா எழுதல. பட் இருந்தாலும் நான் மெயினா சொல்லிடுறேன். இதுல இருக்கிற முக்கியமான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, நெல்லிக்காய், ஆம்லா. நெல்லிக்காய் தான் வந்து இதுல பேஸ். ஏன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கனால நோய் எதிர்ப்பாற்றத்துக்கு மிக மிக அவசியம். வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா அவங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிச்சாறு. அப்ப அந்த ஆம்லா தான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேஸ். அந்த ஆம்லா கூட வந்து பாத்தீங்கன்னா பசு நெய் சேர்த்திருக்காங்க. ஏன் பசு நெய் சேர்த்திருக்காங்கன்னா, பசு நெய் தான், அதாவது ஆயுர்வேதத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும், அதாவது ஒவ்வொரு கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்புகளுக்கு போய் குயிக்கா அந்த இது சேரணும்னா அதுக்கு பேஸா இருக்கிறது எதுன்னா பசு நெய் தான். அந்த பசு நெய் இந்த மூலிகையை உடனடியா உடல்ல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு திறன் உடையதுதான் இந்த பசு நெய் அப்படின்னு சொல்றதுனாலதான் பசு நெய்யை வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகையுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு பசு நெய் மிக அவசியம். சோ அதனாலதான் இதுல வந்து பசு நெய்யை சேர்த்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ. சோ ரொம்ப 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 அற்புதமான ஒரு பொருள். ரத்தத்தை வந்து நல்ல ஒரு ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியம். அப்போ இதோடைய பேஸ பாருங்க. ஒண்ணு, நமக்கு உடல் வந்து வலுவாக இருக்கணும், நோய் எதிர்ப்பாற்றல இருக்கணும். அதே நேரம் அது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் இந்த சத்துக்கள் சரியாக போய் சேரணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ரத்த ஓட்டம் சீராக நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்ம். இந்த மூணு விஷயமும் சரியாக இருந்தால் ஒரு மனிதன் நோயின்றி நீண்ட நாட்களுக்கு வாழ முடியும். ஸோ அதனாலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸா வந்து கொடுத்திருக்கிறது என்னன்னா நெல்லிச்சாறு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசு நெய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமப்பூ. அது இல்லாம சுவைக்காக இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரும்பு சாறு, அதாவது சர்க்கரை, நம்ம சொல்லக்கூடிய சர்க்கரை. இந்த கரும்பு சாறை வந்து அடுத்த பேஸா வந்து சேர்த்திருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கரும்பு சாறு அல்லது சர்க்கரை நாம் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் பேஸா இருக்குது. ஆனா இதை தாண்டி இதுல ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 20-25க்கு மேற்பட்ட மூலிகைகள் இருக்குது. ஸோ இதுல என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்த வந்து நான் இதுல வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. நெட்ல நம்ம சர்ச் பண்ணும்போது அஹ், சில தமிழ் பெயர்களுக்கும் இந்த பொட்டானிக்கல் நேம்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது. ஸோ அது சரியான அந்த பேர் அதுக்கு போய் சேரணும், அது தமிழ்லயும் நமக்கு அது சரியா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இதை நான் உருவாக்கினேன். அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா வட்டத்திருப்பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாத மடக்கி. ஸோ வாத முடக்கின்னு சொல்லலாம், இல்ல வாத மடக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுமே இதுல ரொம்ப முக்கியமா வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ வட்டத்திருப்பி அப்படிங்கிறது என்னன்னா, முக்கியமா வந்து மூட்டு வலி பிரச்சனைகள், தசை வலிகளுக்கு, முதுகுத்தண்டு வலிகளுக்கு வந்து மிக மிக சிறந்தது. அப்ப இது யாருக்கு ரொம்ப அவசியம்? ஒரு 30-40 வயசுக்கு மேல இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாருக்குமே வருது. முதுகு வலி வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம அவதிப்படுறோம். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நம்முடைய சஞ்சீவினி மிக மிக, அதாவது நம்முடைய பிராஷவேலா மிக 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 அவசியமானது. ஏன்? அதுல வட்டத்திருப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி, தசை வலிகளுக்கும் முதுகுத்தண்டு பிரச்சனைகளுக்கும் மிகச் சிறந்தது. அதே கூட அப்படியே பாருங்க, வாத மடக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சேர்த்திருக்காங்க. இது எதுக்காக? வாதம், அதாவது 80க்கு மேற்பட்ட வாத பிரச்சனைகளை சரி செய்ய வல்லது இந்த வாத மடக்கி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆயுர்வேதத்துல. என்னது? 80 வகையான வாத பிரச்சனைகள், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த வீக்கம், உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதில் இந்த மூலிகை மிக மிக முக்கியமான பொருளாக செயல்படுகிறது. ஸோ உடல்ல எங்க இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அல்லது வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மிக அற்புதமான பொருள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வாத பிரச்சனைகளை வந்து மிக 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 வந்து குறைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் உடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாதம் அடக்கி. அப்போ வட்டத்திருப்பியும் வாதம் அடக்கியும் ஒரு மனிதனுடைய உடம்புல வீக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வாத பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு உடம்புல இருக்குதோ அந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இந்த வட்டத்திருப்பியும் வாதம் அடைக்கும். சோ அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இன்னும் பர்ஃபெக்ஷனுக்காக நமக்கு அதுல
குமிழ் மரத்தையும் வில்வத்தையும் சேர்த்திருக்காங்க. குமிழ் மரங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை தேக்கு அல்லது வெண்தேக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை வந்து நெட்ல போட்டு சர்ச் பண்ணும்போது வேற வேற பேர்கள் வருது. ஸோ கடைசி அதுக்கு பேர் வந்து தேக்கு தான். தேக்கு ஃபேமிலியை சேர்ந்தது தான். அதுல குமிழ் மரம் என்பது அதனுடைய சரியான தமிழ் பேர். இந்த குமிழ் மரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரகத்துல கல்லு, சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, பெண்களுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல். இது வந்து இன்னைக்கு நிறைய லேடிஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள். ஸோ இந்த வெள்ளைப்படுதலுக்கு மிக 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 அற்புதமான ஒரு மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராஷவேலா. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கந்தசாமி சார்ல டீம்ல முரளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்ம எல்லா ஊர்ல இருக்கிறார். அவருடைய கஸ்டமர்ஸே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவினி, அதாவது பிராஷவேலுக்கான கஸ்டமர்ஸ் யாருன்னா லேடிஸ். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு இது மிக 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 தீர்வா இருந்ததுனால அவர் இதை நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கார். சோ பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மிக மிக அற்புதமான மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பிராஷவேலா. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குமிழ் மரம், வெண்தேக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அந்த வெண்தேக்கு மூலிகை வந்து இதுல இருக்கிறதுனால சிறுநீரகம், இப்ப நம்ம என்ன தேடுறோம் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கும்போது நம்ம தேடுறோம் அதை கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா. சா மொத விஷயமே என்னன்னா சஞ்சீவினி தான். சிறுநீரகத்துல பிரச்சனையா, சிறுநீரகத்துல கல் இருக்கா, கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான பொருள் எது அப்படின்னா நம்முடைய பிராஷவேலா தான். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வில்வம். வில்வம் சொல்லவே வேண்டாம். வில்வ மரம் ஒரு ஊர்ல இருந்ததுன்னா அந்த ஊர்ல நச்சு வாயுக்களே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடிய பழங்காலத்தொட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஊர்ல வில்வ மரம் இருக்குதோ அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய நச்சு வாயுகளை எல்லாத்தையுமே எடுக்க வல்ல ஒரு அற்புதமான ஒரு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வில்வ மரம். அப்போ எந்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குதோ, முக்கியமான தலமாக சிவன் கோயில் இருக்குதோ, அந்த சிவன் கோயில் இருக்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நச்சு வாயுக்களுடைய அந்த விஷம் வந்து குறைவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா வில்வ மரம். சோ வில்வ மரம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள். சோ வில்வம் மிக்சவா இருக்கிறதுனால சளி பிரச்சனைகள், இருமல் பிரச்சனைகள், இன்ஃப்ளமேஷன், வீக்கம், நீரிழிவு வியாதி இருக்கிறவங்க, அதே மாதிரி தோல் பிரச்சனை இருக்கிறவங்க, வாத பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு சம்பந்தமான மனநோய் அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூளை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வில்வம் மிக அற்புதமான மருந்து. அப்போ குமிழுங்கிறது என்னது, சிறுநீரக பிரச்சனை, வெள்ளைப்படுதல் பிரச்சனை. வில்வங்கிறது என்னது, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமா காச நோக்கி கூட இந்த வில்வத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க ஆயுர்வேதத்துல. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தினம் தினம் ஏற்படக்கூடிய கால்நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருமல், சளி போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து நம்மள்ட்ட இருக்குது. குழந்தைகளுக்கு ஜுரம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது வந்து மிகச்சிறந்தது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கும் இது மிகச்சிறந்தது. சோ நோய், அதாவது காய்ச்சல் வருதுன்னா மருந்து நம்ம பிராஷவேலாவை கொடுக்கலாம். சோ அந்த அளவுக்கு சளி இருமல் பிரச்சனைகளுக்கு, நோய் எதிர்ப்பாற்றலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிராஷவேலா. அதுல முக்கியமா குமிழ் மரமும் வில்வமும் நமக்கு மிக அற்புதமான மொழிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆடாதோடை. ஆடாதோடை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் தான். எது, இருமல், சளி, ஆஸ்துமா, மூச்சு திணறல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுறது, அப்புறம் காய்ச்சல் குணப்படுத்துது, மூல நோய், முக்கியமா பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடாதோடை மிக அற்புதமான மருந்து அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம அது கூட நெருஞ்சி. சோ நெருஞ்சி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க, சிறுநீரகத்துல கல்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுநீரக அடைப்பு, அதுக்கப்புறம் சிறுநீரக பாதைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆண்மை குறைபாடு போன்றவற்றுக்கு மிக அற்புதமான மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருஞ்சி. சோ ஆடாதோடை வந்து சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், சளி பிரச்சனைகளை வெளியேற்றுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய்ச்சல், மறுபடியும் காய்ச்சலை சரி பண்றதுக்கும், மூல நோய், அதாவது பயிர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமான மருந்து. சோ நெருஞ்சி எதுக்கு, சிறுநீரக ட்ராக்ல வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் யூரினல் ட்ராக் இஷ்யூஸ், அப்புறம் வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடாதோடை அண்ட் நெருஞ்சி. அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன நம்ம இதுல இருக்குது மூலிகைன்னு பாத்தீங்கன்னா
புல்லடி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மூலிகையும் கண்டங்கத்திரி அதில் சேர்த்திருக்காங்க. இந்த புல்லடி அப்படிங்கிற மூலிகை என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்றப்ப இது மறுபடியும் பாருங்க காய்ச்சல், ஜுரம், எந்த விதமான ஜுரம் வந்தாலும் இதை குறைக்க வல்லது. வீக்கம் மறுபடியும் பாருங்க இன்ஃப்ளமேஷன் இதுக்கு மிக நல்லது. கீழ்வாத வலி, அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கீழ்வாத வலிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகச்சிறந்த அற்புதமான ஒரு பொருள். வயிற்றுப்போக்கு, ஸோ டயரியா, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, சுவாச கோளாறு இருக்கிறவங்க, உடல்ல வந்து டீடாக்சிபிகேஷன், அதுக்கு இது ரொம்ப நல்லது. பாருங்க, நச்சு நீக்கம், உடம்புல வந்து டீடாக்சிபிகேஷன் நடக்கணும்னா அதற்கு வந்து இது மிகச்சிறந்த மூலிகை. அதே மாதிரி இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் மிக, அப்ப யாரெல்லாம் ஹார்ட் இஷ்யூஸோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வெஜோமிகா, நியூட்ரிசார்ஜ் டிஹெச் 200, அதுக்கு கூட நம்முடைய பிராஷா விழாவை சஜஸ்ட் பண்ணலாம். காமா ஒரிஜினல் சொல்ற மாதிரி அதுக்கு கூட அடிஷ்னலா. ஸோ யாரு வந்தாலும் நாம எப்படி ஆயில வந்து சஜஸ்ட் பண்றோமோ அது மாதிரி பிராஷா விழாவும் ஒரு அடிஷ்னலான இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்டா நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளவு விஷயத்த சால்வ் பண்ணுது. தொடர்ந்து எடுக்க 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 அவ்வளவு நன்மைகளை இது பண்ணுது. அப்போ காய்ச்சல், வீக்கம், அதாவது மூட்டு வலி பிரச்சனைகள், அதுக்கு அதாவது பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது மிகச்சிறந்தது. கண்டங்கத்திரி, கல்லீரல் வீக்கம். நம்ம இப்ப எல்லாருமே ரொம்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார், அவருக்கு வந்து லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர் சார் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபேட்டி லிவருக்கு என்ன கொடுக்கலாம் சார், நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கலாம், இல்லைன்னா காமா ஒரிஜினல் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரேட் வந்து சொல்லக்கூடிய பீப்புளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். என்னால முடியாது சார், அதை வாங்கவே முடியாதுன்னு சொல்ல பீப்புளுக்கு ஒரே அருமருந்து என்னது, நம்முடைய பிராஷாவேலா. ஸோ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தொற்று நோய்கள் வராமல் இருக்கணுமாலோ, இன்னைக்கு பாருங்க எல்லாருக்குமே வைரஸ் டிசீஸ் வருது கிளைமேட் மாறும்போது, அப்ப அது ஒரு தொற்று வியாதி தான். அப்ப அதுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டை, வயிற்றுப்பகுதியில ஏற்படக்கூடிய பாதிப்பை இது சரி செய்கிறது. ஸோ இது இந்த கண்டங்கத்திரி. அப்போ லிவர் டிசீஸுக்கும், தொற்று வியாதிகளுக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், மிக சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமானது கண்டங்கத்திரி. அதே மாதிரி உங்களுக்கு காய்ச்சல், வீக்கம், வயிற்றுப்போக்கு, சுவாச கோளாறு, இதய பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லடி அப்படிங்கிறது. அடுத்ததா வந்து பாருங்க, இது வந்து நெட்ல நம்ம வந்து ரொம்ப தேடி பார்த்தேன் நான். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. சோலானம் இண்டிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாக்குறப்போ, ஒரு பக்கம் மணத்தக்காளியா இல்ல முள் சுண்டையா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இது முள் சுண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ சோலானம் இண்டிகம்ங்கிறது ஒரு முள் சுண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானம், டைஜஷன், மறுபடியும் பாருங்க டைஜஷன் பிரச்சனைகளை சரி பண்ணும், நீரிழிவு பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும், ரத்த சோகை, அது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன் அதிகமா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது ரத்த சோகைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இரும்பு சத்து தாராளமா அதுல இருக்கிறதுனால ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. எலும்பை வந்து வலுவாக்குறதுக்கு, யாருக்காவது எலும்பு வந்து வீக்கா இருக்குது, ஏன்னா வயசானவங்களுக்கு எலும்பு வீக்காக ஆரம்பிச்சிடும், அதுக்கு இது ரொம்ப நல்ல நல்ல ஒரு அற்புதமான ஒரு பொருள். மாதவிடாய் பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்கள் நம்ம சொல்றோம்ல, இப்போ பிசிஓடி இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம தேடுறோம்ல, அது எல்லாருக்குமே இந்த சஞ்சீவனியை நம்ம தாராளமா கொடுக்கலாம். காய்ச்சல், மறுபடியும் பாருங்க காய்ச்சல் பிரச்சனை, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த முள் சுண்டை ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். அப்புறம் பாருங்க சீந்தல் கொடி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிலாய். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நோய் எதிர்ப்பாற்றல், வைரல் ஃபீவர் மாதிரி எந்த ஃபீவர் இருந்தாலும் சரி அதற்கு நோய் எதிர்ப்பாற்றலுக்கு இது மிக மிக அற்புதமான ஒரு டானிக். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், ஒருத்தருக்கு வந்து பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கு, இல்ல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரத்த சிவப்பணுக்களை விட வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு அலர்ஜி ஏற்படும் போது மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளை அணுக்கள் அதிகமாகும் அவருடைய உடம்புல. சோ எதுக்காக அலர்ஜி வருதுன்னே தெரியாம நிறைய பேர் மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அலர்ஜிக்கு சீந்தல் கொடி ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். ஒருத்தருக்கு வந்து சுவாச சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கிறாரு, அடிக்கடி சளி வந்துட்டு இருக்கு, டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டுமே அவருக்கு என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்படி எந்த ஒரு சுவாச பிரச்சனையா இருந்தாலும் சீந்தல் கொடி மிகச்சிறந்த தீர்வு. அதை கொடுத்தீங்கன்னா அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி கரெக்ட் பண்ணிடும். ஏன்னா அது எங்க கரெக்ட் பண்ணுது, கல்லீரல் அண்ட் மண்ணீரல்ல போயிட்டு கரெக்ட் பண்ணுது.
சோ அப்ப அது வெள்ளை ரத்த சிவப்பணுக்களையும் வெள்ளை சிவப்பணுக்களையும் வந்து பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோல்ல கொண்டு வருது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீந்தல் கொடி. வைரல் ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இம்யூனிட்டியை வந்து பில்டப் பண்ணி சரியா ஆன்டிபாடியை வந்து சரியா கொண்டு வந்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் எதுன்னா சீந்தல் கொடி. ஸோ செந்தில் கொடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள். சரி, இப்ப நம்ம வந்து ஸ்கின் டிசீஸுக்கு நம்ம உடனே என்ன போறோம்? சார் என்ன கொடுக்கலாம்? வெஜ்ஜோமேகா கொடுக்கலாம், நியூட்ரிசார்ஜ் S5 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒமேகா 3, காமா ஒரஸ்னால் இது மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஏன் சஞ்சீவினியை சஜஸ்ட் பண்ணக்கூடாது? பிராஷவேலா தோல் நோய்க்கு ஒரு அற்புதமான மூலிகைகள் எல்லாமே அதுல இருக்குது. சோ ஒருத்தருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கா, உடனடியா கொடுத்துருங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குதா, ஸ்கின் டிசீஸ் இருக்கா, S5 கொடுக்க முடியாதா, நியூட்ரிசார்ஜ் S5 கொடுக்க முடியாதா, இமிடியேட்டா நம்ம இதை கொடுக்கலாம், சஞ்சீவினி பிராஷவேலா கொடுக்கலாம். சோ ஸ்கின் டிசீஸுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகையா இருப்பது நம்மள்ட்ட சஞ்சீவினி பிராஷவேலா, திரிகார பிராஷவேலா இருக்குது. அப்ப சீந்தில் கொடி ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றது. அப்ப பாருங்க, முள் சுரண்டையும் சீந்தில் கொடியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகள் அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் நம்ம அதை அதோடைய வேல்யூ நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு அது நமக்கு ரொம்ப ஆச்சரியங்களை ஏற்படுத்துது. மருந்தாக அது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கு. ரத்த சோகையை குறைக்குது. ஏன்? அதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு அந்த மூலிகையில. சோ இதெல்லாம் சித்தர்களும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மூலிகளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் மருவத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பட் இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம போகுது. நம்முடைய இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக உலகம்ன்றோம். அந்த ஆன்மீக உலகம் மட்டும் கிடையாது, அருமருந்துகளுடைய உலகம் வந்து நம்முடைய தாய்நாடு. இங்க எத்தனையோ மூலிகைகள், அருமருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம அங்கங்க இருக்குது. அந்த வேல்யூ தெரியாம நம்முடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் உலகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு டேப்லெட்ல நம்ம எல்லாருமே இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். சோ அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை மட்டும்தான் ஒரு ஒரு பெரிய மருந்தாக எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு அதோடைய வேல்யூ தெரியாம, நம்ம அதோடைய நன்மைகளை தெரியாம நம்ம அதை இழந்துட்டு இருக்கோம். சோ அதையெல்லாம் மறுபடியும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலவை தான் பிராஷவேலா. அதுல வந்து பாருங்க, ஒரு முள் சுரண்டையும் சீந்தல் கொடி எவ்வளவு நன்மைகளை நமக்கு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமான 2 மூலிகை. இதுதான் மிக மிக இன்னைக்கு பாருங்க, ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு வந்து மருத்துவம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு பசிக்குதுன்னா பசிக்கு டேப்லெட் போட்டுக்கிறாரு, பசி எடுக்கிறதுக்கு டேப்லெட் போடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு டேப்லெட் போடுறாரு. செரிமானம் ஆன அந்த பொருள் உடம்பை விட்டு வெளியே மலமாக வெளியே போறதுக்கு டேப்லெட் போடுறாரு. அப்புறம் ஓவரா வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்துறதுக்கு, அடைக்கிறதுக்கு டேப்லெட் போடுறாரு. பாருங்க, அதாவது மவுத் டு வெளியே போற இடம் வரைக்கும் டேப்லெட்ல தான் கண்ட்ரோல் நடக்குது. சென்சார் பாயிண்ட் மாதிரி, ரிமோட் மாதிரி. சாப்பாடு உள்ள போறதுக்கு டேப்லெட், செரிமானம் ஆகுறதுக்கு டேப்லெட், செரிமானம் ஆனது உடம்பை விட்டு வெளியே போகுதா அப்படிங்கிறதுக்கு டேப்லெட், நான் ஸ்டாப்பா நிக்காம போகுது, அது நிக்காம போறத தடுக்கிறதுக்கு சிவப்பு கொடிக்கு ஒரு டேப்லெட். இதுதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, கடுக்காய் எவ்வளவு அற்புதமான மூலிகை நம்மள்ட்ட இருக்கு பாருங்க. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை வந்தா கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா எத்தனை வயசு கிழவன் கூட எழுந்து நின்று நடந்து போயிட்டு இருப்பாராம். தள்ளாடுற கிழவன் கூட எடுத்து நின்று நடந்து போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கவிதை நடையில. அப்ப அந்த கடுக்காய் என்னது? மலமிளக்கி. காலையில சாப்பிட்ட சாப்பாடு சாயங்காலம் ஆனா வெளியே வந்துடணும். இன்னைக்கு அது வர்றதே 2 நாள் 3 நாள் ஆகுது. சிலருக்கு 1 வாரம் கூட ஆகுது. கேட்டா என்ன? கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்ன்றாங்க. அந்த காலத்துல அன்னைக்கே தங்கிடும், அன்னைக்கு சாப்பிட்டது அன்னைக்கே போயிடும், சாயங்காலம் போயிடும், நைட்டு போயிடும். காரணம் என்ன? கடுக்காய். சோ கடுக்காய்ங்கிறது ஒரு மலச்சிக்கலுக்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. அப்போ அந்த கடுக்காய வந்து நமக்கு இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. சோ செரிமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடை இழைப்பு, உடல் வந்து ஓவர் வெயிட்டா போட்டிருக்காங்க, உடம்பு குறைக்கணும், கடுக்காய் மிகச்சிறந்த மருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புண், வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தா அல்சர்னு சொல்றோம்ல, அப்ப அந்த புண்ணுக்கு வந்து மிகச்சிறந்த மருந்து கடுக்காய். அதே மாதிரி மூளை செயல்பாடு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூளை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது அருமருந்து. இருமல் சரி செய்ய ஒரு சிறந்த பொருள்னா கடுக்காய். கடுக்காய் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இருமல் சளிக்கெல்லாம் வந்து இருமலுக்கு முக்கியமா கொடுப்பாங்க கடுக்காய் பொடி. சோ கடுக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த அற்புதமான மூலிகை. இதெல்லாம் யார் இன்னைக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க.
ஸோ மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பொருள் நம்முடைய கடுக்காய். அடுத்த பாருங்க துத்தி, பைல்ஸ். ஸோ மூல நோய்க்கு ஒரு அற்புதம். இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு டாக்டர்கிட்ட போறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க, சரியாக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் போன ஆப்ரேஷன் பண்ணாலும் மறுபடியும் பிரச்சனை. இப்படியே வாழ்க்கை ஓடுது. ஸோ மூல நோய்க்கு ஒரு அருமருந்து சஞ்சீவினி, நம்முடைய பிராஷா வேலை. என்ன பண்ணணும் சார்? டெய்லி 2 ஸ்பூன். மூல நோய் இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும். 40,000 50,000 செலவு பண்ணி டாக்டருக்கு கொடுத்து கத்திய வச்சு அதை கட் பண்ணி அப்புறம் அது சரியாகாம மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் கட் பண்ணி அப்புறம் வந்து அடக்க முடியாம போறது, இப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ மூல நோய் இருக்கிற இடம் தெரியாம போகணுமா? துத்தி எக்ஸலண்ட் ப்ராப்பர்ட்டி, அருமையான மூலிகை. சோ அது நம்மள்ட்ட இருக்கு. ஸோ மலச்சிக்கலுக்கு நல்லது. சிறுநீரக எரிச்சல், யூரினல் இரிட்டேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, யூரினல் ட்ராக்ல பிரச்சனை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல், மறுபடியும் பாருங்க, வெள்ளைப்படுதலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மலமிளக்கி, அங்க மலச்சிக்கலுக்கும் நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நம்ம முதல்ல கடுகாய் சொன்னோம். துத்தியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. சிறுநீரகத்துல கல்லு, ஸோ வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணு மறுபடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காயும் துத்தியும் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இருக்குது. அப்புறம் கீழா நெல்லி. இப்படி ஒரு மூலிகை இருந்ததே நிறைய பேர் மறந்துட்டாங்க. கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற இடம் ஃபுல்லா காலெல்லாம் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை என்னன்னா கீழா நெல்லி. இதுலயே 2 வெரைட்டி இருக்கு. அதாவது பிலாந்தஸ் ஃப்ராட்டர்னஸ், அப்புறம் பிலாந்தஸ் நிரூரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2மே நம்ம தமிழ்ல போட்டு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி தான் காமிக்குது. அதனால அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. ஸோ 2மே வந்து ஒரே ஃபேமிலியில தான். இந்த இலையோடைய அளவுல கொஞ்சம் மாற்றம் இருக்கும். மற்றபடி கீழா நெல்லி இதுதான் இது. ஸோ அதனால கீழா நெல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சிலி கிழங்கு. அப்புறம் கீழா நெல்லி பாருங்க, கல்லீரலுக்கு பெஸ்ட். அந்த காலத்துல மஞ்ச காமாலைக்கு அருமருந்தே கீழா நெல்லி தான். மஞ்ச காமாலைக்கு எக்ஸலன்ட். இன்னைக்கு பாருங்க, ஒரு லிவர் டிசீஸ் வந்துன்னா காப்பாற்ற முடியலன்றாங்க. ஃபேட்டி லிவர் வந்தா சரி பண்ண முடியலன்றாங்க. ஃபேட்டி லிவர் 1 2 3ன்றாங்க. எக்ஸலன்ட் ப்ராப்பர்ட்டி நம்மள்ட்ட இருக்கு பிராஷாவில, கீழா நெல்லி. ஸோ கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், மஞ்சள் காமாலை வியாதிகள், இதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து கீழா நெல்லி. சிறுநீரக கற்கள், மறுபடியும் பாருங்க சிறுநீரக ஈரல் ட்ராக் இஷ்யூஸ், தோல் வியாதி, மறுபடியும் பாருங்க தோல் வியாதி, செரிமான பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்க்க வல்லது. அடுத்தது பாருங்க கிச்சிலி கிழங்கு. சோ இது வந்து குர்குமா செடோரியா அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு பொட்டனிக் நேம்ல வருது. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உடல் வலி, மறுபடியும் இன்ஃப்ளமேஷன், உள்ள ஏற்படக்கூடிய பெயின், வீக்கம், தோல் வியாதிகள், வாயு பிரச்சனை, அதாவது வயிற்றுல ஏற்படக்கூடிய வாயு பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி ரத்தத்தை நான் முதல்ல சொன்ன டீடாக்சிபிகேஷன், அதே மாதிரி ரத்தத்தை பியூரிபிகேஷன் பண்றதுலயும் இது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் இந்த கீழா நெல்லி அண்ட் கிச்சிலி கிழங்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான 2 மூலிகை வந்து பாத்தீங்கன்னா கோரைக்கிழங்கு அண்ட் சிறுதேக்கு. சோ இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி புல்லு நிறைய பார்த்திருப்போம். கண்ணுல எல்லாம் பட்டிருக்கும். கிராமத்துல எல்லாம் எல்லார் காலையும் இது படும். சோ ஒரு அற்புதமான மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு இந்த மேல இந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷா தெரியும் பாத்தீங்களா, இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல கையில வச்சு விளையாடும். கையில இந்த சட்டையோடைய காலர் இந்த சைட்ல கைப்பகுதியில உள்ள வச்சு அப்படியே மூவ் பண்ணி உள்ள உடம்புல இருக்கிற இடமே தெரியும், காணாம போயிடும். ஸ்கூல்ல எல்லாம் இதை வச்சு விளையாடுவோம். ஸோ கோரைக்கிழங்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஸோ இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி, மனநலம் சம்பந்தமான மனநோய் வந்து சரி பண்றதுக்கும், தோல் வியாதிகளை வந்து சரி பண்றதுக்கும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை எதுனா கோரைக்கிழங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுதேக்கு, வாத சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் வியாதிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாச நோய்கள், இருமல், சளி. சோ என்ன ஒரு மனிதனுக்கு டாப் டு பாட்டம், தலையில இருந்து கால் வரைக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள். உங்களுக்கு நரம்பு பிரச்சனையா? சர்ஜரி பிராஷாவெல். உங்களுக்கு செரிமான பிரச்சனையா? பிராஷாவெலா. உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனையா? பிராஷாவெலா. உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையா? பிராஷாவெலா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை குறைக்கணுமா? பிராஷாவெலா. உங்களுக்கு உடல் எடையை கூட்டணுமா? பிராஷாவெலா. உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை ஏத்தணுமா? பிராஷாவெலா. சோ ஒரு சின்ன குழந்தை 6 மாச குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து வாத பிரச்சனை இருக்கா, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா, பிராஷாவேலா. எல்லாத்துக்கும் மருந்து நம்மள்ட்ட இருக்குது. ஆனா அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல. அவ்வளவு மூலிகை,
அவ்வளவு மூலிகைய எவ்வளவு காம்பினேஷனோட நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி நாட்டு மருந்து கடையில வாங்கி அரைச்சி பண்ணி டைம் வேஸ்ட், செலவு வேஸ்ட், இத்தனை அளவு காசை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சஞ்சீனி பிராஷ வேலை மொத்தமா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் வீடுகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் வேண்டாம், இதா எடுத்து சாப்பிடுனா முடிஞ்சு போச்சு. அந்த 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 நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை நம்முடைய பிராஷ வேலை. எவ்வளவு நன்மைகள் பாருங்க. இது மட்டுமா, இன்னும் நான் நிறைய டைம் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால ஷார்ட்டா கடைசியா வேற என்னெல்லாம் இருக்குங்கிறத சேர்த்துக்கிட்டேன். மிளகு இருக்கு, திப்பிலி இருக்கு, திராட்சை இருக்கு, பிஸ்தா இருக்கு, சதாவரி கிழங்கு இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு, தாமரை இருக்கு. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா டாப் டு பாட்டம், அதாவது உங்களுக்கு வாயில ஆரம்பிச்சு உங்களுடைய வெளியே போறக்கூடிய மலதுவாரம் வரைக்கும் என்ன இஷ்யூ இருந்தாலும் சரி பண்ணி, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், இது எதுவாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா சரி பண்றதுக்கான மூலிகைகள் நம்மகிட்ட இதுல பிராஷ வேலை இருக்கு. இதுல திப்பிலி இருக்கு. யாரெல்லாம் வந்து சஞ்சீனி சாப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல உள்ள நாக்குல சுருன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? திப்பிலி. அது இல்லாம பாத்தீங்கன்னா திராட்சை, உலர் திராட்சை இருக்குது, பிஸ்தா இருக்குது, அஸ்வகந்தா இருக்குது. ஸோ பெண் இனப்பெருக்க பிரச்சனை, உறுப்புல பிரச்சனை, ஆண் இனப்பெருக்க உறுப்புல பிரச்சனை இருக்குன்னா இதுல முஸ்லி அஸ்வகந்தா நமக்கு இருக்கு. ரொம்ப அற்புதமா அதுல சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கு நல்லது. ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு மிக நல்லது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு அற்புதமான காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து நம்முடைய சஞ்சீவினி, அல்லது பழைய நேம் சஞ்சீவினி இருந்தா சஞ்சீவினி தான் சொல்லுது. ஏன்னா ஒரு சஞ்சீவினி மலை தான் அது. அந்த மலையில எத்தனை அருமருந்துகள் இருந்ததோ அத்தனையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிராஷாவெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இதனுடைய வேல்யூ, தயவு செஞ்சு இனிமே யாராவது ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க, தோல் வியாதி இருக்குது, இருமல் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினல் ட்ராக்ல பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து ஜுரம் இருக்குது, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாட்டில் அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி எந்த கேள்வி வந்தாலும் முதல்ல நீங்க சஜஸ்ட் பண்றது என்னன்னா நம்முடைய பிராஷாவேலா. இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஆனா முக்கியமா டயபெட்டிக்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்குதுன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியா கொடுங்க. டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குதுன்னா கம்மியா கொடுங்க. ஏன்னா இதுல கரும்பு சாறு, தேன் இருக்கிறதுனால, முக்கியமா ஹனி இருக்கு. ஹனி சொல்ல மறந்துட்டேன். ஸோ நேச்சுரல் ஹனி இருக்கிறதுனால இதுல நிறைய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது மொத்தத்துல இது ஒரு ஒரு எப்படி சொல்றது, வேல்யூ, அதாவது விலை மதிப்பற்றது. ஆனா அதுக்கு விலை போட்டிருக்காங்க, 234 ரூபா போட்டிருக்காங்க, விலை போட்டிருக்காங்க, விலை மதிப்பற்றது. ஸோ அவ்வளோ அற்புதம். எப்படி வந்து நம்ம தண்ணியை மதிக்கிறோம், சார் சொன்னாங்க பாருங்க, தண்ணிக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதை பேப்டிசம் பண்ணதுல இருந்து எல்லாமே நம்ம தண்ணியை யூஸ் பண்றோம். அந்த தண்ணியை எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ, எப்படி பஞ்சபூதங்களை மதிக்கிறோமோ, அது மாதிரி பிராஷ விழாவை நம்ம மதிக்கணும், எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனா வழி தெரியாம அலோபதியில ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல சஞ்சீவினி, முதல்ல பிராஷ வேலாவை தொடுங்க, அப்புறம் மற்ற ஓடுங்க. ஸோ இனிமே நம்ம ஆர்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உறுதிமொழி என்னன்னா, எனக்கு ஒரு ஜுரம் வந்தா நான் முதல்ல பிராஷா வேலா தான் சாப்பிடுவேங்கிற உறுதிமொழியை போங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற வழியே இல்லை, முடியாத கண்டிஷன்ல வேணா நீங்க பேராசிட்டமாலுக்கு போங்க. ஆனா அழியா நீங்க இந்த பிராஷா வேலை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்க ஜுரம் இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும். ஸோ அதனால தயவு செஞ்சு பிராஷாவலாவை யூஸ் பண்ணுங்க. இந்த சீசனல் சேஞ்சஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய சளி, இருமல் பிரச்சனைக்கு பிராஷாவலாவை கொடுங்க. எந்த நோயா இருக்கட்டும் முதல்ல பிராஷாவலா. மூல நோயா இருக்கட்டும், இல்ல லிவர் ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிராஷாவலா. அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது. இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு காம்பினேஷன் மூலிகை நீங்க எந்த சித்த மருத்துவத்துல போய் வாங்க முடியாது, எந்த ஆயுர்வேதம் டாக்டர்கிட்ட நீங்க வாங்க முடியாது. அந்த எல்லா ஆயுர்வேத சித்த டாக்டர்களும் ஒன்னா கலந்த ஒரு மிகச்சிறந்த அருமருந்து நம்முடைய பிராஷ வேலை. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு. அவ்வளவு அற்புதமான மூலிகை.
ஸோ ராஷேவாலா இஸ் எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஸோ எதுக்கும் இதுக்கு ஈடு இணை கிடையாது இந்த ப்ராடக்ட். நம்ம ஆர்சிஎம்ல நான் உண்மையிலே சொல்றேன், இதுக்கு ஈடு இணையான பொருள் எதுவுமே கிடையாது. அவ்வளோ காம்பினேஷன் இருக்குது. பார்த்து 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 கொடுத்துருக்காங்க. அரிய வகை மூலிகை எல்லாமே இதுல இருக்குது. ஸோ அதனால இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ நோய் எதிர்ப்பாட்டில் அதிகப்படுத்துங்க. வீட்டில் குழந்தைகள் இருந்து அதுங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்க ஆரம்பிங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரில. பட் இது உங்களுக்காக கொடுக்கணுங்கிறனால தான் இதை வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அதை இன்னும் ஃபியூச்சர்ல நாம இதை இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நான் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்குமே நன்றி. ஸோ நன்றி. குட் ஆசியம், தயாசியம். தேங்க்யூ ஸோ மச் சார்.